சார். வணக்கம் சார். இப்படி உட்காரு, இங்கே உட்காந்துருக்கணும். ஹலோ ஹலோ, வேளச்சேரி இன்ஸ்பெக்டரா? நான் ஷெஃப் ஹரி பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னன்னு சொல்லுங்க சார், நம்ம ஃப்ளாட்ல இருந்து சந்தோஷ்னு ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா சார். வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை அடிச்சு மண்டையை உடைச்சிருக்கிறான். கேட்க போன என்கிட்டயே கை நீட்டி பேசினா சார். அதான் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கேன். சார், அந்த பையன் எனக்கு வேண்டப்பட்ட பையன். எஃப்ஐஆர் எதுவும் போட வேண்டாம். அது வந்து சார், அடிப்பட்ட பையனோட ரிலேஷன் ஒருத்தர் எங்க டிபார்ட்மெண்ட்ல ஹையர் போஸ்ட்ல இருக்காரு. அதனால மேல் இடத்துல இருந்து பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு சார். சார், அடிப்பட்ட பையனும் எனக்கு வேண்டி வந்தா சார். நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். நான் அவனை ஆஃப் பண்ணி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க அவனை தயவு பண்ணி வெளியே விடுங்க சார். பாவம் சார், அந்த பையன் வீட்டில் எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. ஓகே சார், ஒரு செலிபிரிட்டியா இருக்கிற நீங்களே சொல்லும்போது எனக்கு ஓகே தான். பட் இருந்தாலும் அவன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறதுனால ஒரு வார்ன் பண்ணி அனுப்பி வச்சிடுறேன். தேங்க்யூ சார். அப்புறம் நான் உங்ககிட்ட பேசினது யாருக்கும் தெரிய வேண்டாம். நீங்களா உங்க பொறுப்புல விடுற மாதிரி செஞ்சிருங்க. கண்டிப்பா சார். ஓகே சார். என்னோட புள்ள வேணும்னு எதுவும் செய்யல சார். ஏதோ ஆத்திரத்துல செஞ்சுட்டா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என்னோட பையனை விட்டுடுங்க சார். சார், அந்த பையன் எனக்கு வேண்டப்பட்ட பையன். எஃப்ஐஆர் எதுவும் போட வேண்டாம் சார். அடிப்பட்ட பையனும் எனக்கு வேண்டி வந்தா சார். நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். நான் அவனை ஆஃப் பண்ணி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. யோ 501 அவனை கூட்டு வாயா. ஓகே சார். ஏய், உன்னை ஐயா கூப்பிடாரு, வா. படிச்சவன் தானே நீ? இப்படி ரவுடி பாய மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? இந்த பார், உங்க அம்மா இவ்வளவு தூரம் கெஞ்சிறதுனாலையும் அடிபட்ட பையன் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காதனாலையும் தான் உன்னை விடுறேன். இனிமேலாவது ஆத்திரப்படாம கொஞ்சம் பொறுமையா நடந்துக்க. இவங்கிட்ட கையெழுத்தை வாங்கிட்டு அனுப்பி விடியா. வாப்பா. டே மச்சான், நான் தான். எங்க இருக்க? உடனே உன் கார் எனக்கு வேணும். வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வா. பிரச்சனை இல்ல, அப்புறம் சொல்றேன். நீ வர முடியுமா முடியாதா? வா. என்னடா பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடா. உனக்கு நான் அப்புறமா சொல்றேன். இந்த மச்சான் சாவி. இந்தடா. ஓகேடா, தேங்க்ஸ். கார் நான் நாளைக்கு ஆஃபீஸ் கொண்டு வரேன். சரிடா, ஆஃபீஸில் பார்க்கலாம். வாப்பது. என்னாச்சு சந்தோஷ்? எதுக்கு இப்ப கார் நிறுத்துன? கொஞ்சம் கார்ல இருந்து இறங்குறீங்களா? எதுக்கு இப்ப அத்தைய கார்ல இருந்து இறங்க சொல்ற? நீ வாயை மூடிட்டு இரு. சொல்றேன்ல, கொஞ்சம் கீழே இறங்குங்க. இப்ப இறங்க போறீங்களா இல்லையா? குட்டி 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 நெல்லு குட்டி குட்டி நெல்லு குட்டி 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 நெல்லு நெல்லு குட்டி. டேய் மச்சான், சொல்லு மச்சான். அங்க பாரு ஒரு பொம்பளை தனியா நிக்குது. எந்த நேரத்துல எங்க என்ன பண்ணுது? யாரா இருக்கும்? டேய், யாரா இருந்தா என்னடா? நமக்கு தேவை அதுகிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். வாங்கடா. வா நில்லுமா, உங்களை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். எங்களுக்கு ஒரு கோட்டருக்கு வழி சொல்லிட்டு போமா. அம்மா
இன்னத்துக்கு இம்மா அவசரமா ஓடி வந்துக்கிற? 4 பேரு குடிச்சிட்டு துரத்துனாங்க. குடிக்கார பசங்க துரத்துனாங்களா? ஏம்மா, இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இவங்களாலதான் ரோதனை. இந்த செயின் அத்துன்னு போறது, இந்த துட்ட லவுட்டிக்கின்னு போறது, இந்த எல்லா இம்சைங்களும் இந்த குடிகார பசங்களாலதான். இங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோ, சவுட்ல ஒண்ணு விட்டுருவேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம ஏறி குந்து. குந்து கண்ணே, வா குந்து. ஆ ஏன் பவி எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நான் அப்படி என்ன ஆசைப்பட்டேன்? அம்மா, நீ, நான், தாத்தான்னு எனக்குன்னு ஒரு குடும்பம், எப்பவும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு லைஃப். இதுல என்ன தப்பு இருக்கு? அதை கெடுக்கிற மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. இல்ல பவி, நான் அம்மாவை புரிஞ்சுக்காம தாந்தோணித்தனமா இருந்தப்பெல்லாம் என் கூடவே இருந்தாங்க. இப்போ நான் பாசமா பார்க்கும்போது இப்படி தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்காங்க. நான் டவுன் ஆயிட்டேன் பவி. எனக்குள்ள இருந்த அந்த ஹாப்பியான சந்தோஷ் இனிமே இருப்பானு கூட டவுட்டா இருக்கு. இப்ப ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏதோ நம்ம கெட்ட நேரம் இப்படி எல்லாம் நடந்து தொலைக்குது. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். முதல்ல அத்தைய கூட்டிட்டு வரணும். ப்ளீஸ் டா, தயவு செஞ்சு வண்டியை எடு சந்தோஷ். சீக்கிரம் சரி, போ. போலாம். சிம்மு 1-2 இக்குது, நீ எதுல வேணாலும் பேசு. நேத்து தான் துட்டு போட்டேன். போன மாசம் துட்டு போட்டப்போ 2 ஜிபி 200 ரூபாய்க்கு கொடுத்துக்கணும். இந்த மாசம் 1.5 ஜிபி 200 ரூபாய்ங்கிறான். அவனுங்க இஷ்டத்துக்கு துட்டை ஏத்திக்கிறானுவோ. நாம பூவுக்கு 5 ரூபாய் ஏத்தி கேட்டா பேரம் பேசுற ஜனங்க இவங்க கிட்ட மட்டும் கேள்வியே கேட்காம எடுத்து கொடுத்துறாங்க. நீ பேசு பேசு. ஓ, லாக் கேக்குதா? சரி சரி, நான் சொல்றேன், அந்த லாக்கை ஓபன் பண்ணு. இல்ல, எனக்கு நம்பர் ஞாபகம் இல்ல. குழப்பமா இருக்கு. சரியா போச்சு போ. வீட்ல இருக்கிற யார நம்பரும் உனக்கு ஞாபகம் இல்லையா? ம்ஹும். எல்லாம் போன்ல ஏத்தி வச்சதுனால எந்த நம்பரும் ஞாபகம் இல்ல. ஆமா ஆமா, டைரியில எழுதி வச்சு பேசின காலத்துல எல்லா நம்பரும் மண்டையில இருந்துச்சு. இப்ப அப்படியா? எல்லாம் போனுன்னு ஆயிப்போச்சு. சரி, இப்போ எப்படி உன் வீட்டுக்கு தகவல் சொல்லிக்கிறது? டா, என்னடா இது? நீ எத்த கேட்டாலும் திருவிழால காண போன குழந்த மாதிரி முழிக்கிற. சரிதான், கொஞ்ச நேரம் இங்கே குந்தின்னு இருப்போம். உன் பையனும் உன் மருமகளும் இந்த பக்கம் தேடி வரலாம். சரிதானா? கொஞ்ச நேரம் குந்துவோம். ஆ